அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா. எனக்கு தற்போது 27 வயது ஆகிறது. நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் வான்மிகிநாதன். அவருக்கு 33 வயது ஆகிறது. எனக்கு தற்போது 4 வயதில் பழனிவேல் ராஜன் என்ற ஒரு மகனும் இருக்கிறான். எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக நான் கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறேன். கணவனை பிரிந்த பிறகு நான் என்னுடைய தாயார் வீட்டுக்கு என் குழந்தையுடன் வந்துவிட்டேன். அங்குதான் நான் இப்போது வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய தாயார் வீட்டில் இருக்கும்போது பொழுதுபோக்கிற்காக நான் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது வழக்கம். குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துவது வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தும் போது தான் எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்தசாரதி என்ற 28 வயது வாலிபன் அறிமுகம் ஏற்பட்டது. அதன் பிறகு நானும் அவரும் சேட் செய்து பழகி வந்தோம். பார்த்தசாரதிக்கு திருமணமாகி விட்டது. அவருடைய மனைவி சுபா. அவருக்கு 26 வயது ஆகிறது. பார்த்தசாரதியும் என்னை போல அவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்துதான் வாழ்ந்து வருகிறார். நான் இங்கு கணவனை பிரிந்து 5 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன். அங்கு பார்த்தசாரதி அவருடைய மனைவியை பிரிந்து 4 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார். இப்படி நாங்கள் அடிக்கடி பேசி பழகியும் வந்தோம். ஒரு கட்டத்தில் எங்கள் இருவருக்குமே உடல் சுகம் தேவைப்படுவதை உணர்ந்த நாங்கள் எங்காவது தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் முடிவு செய்தேன். அதற்காக பார்த்தசாரதி என்னை திருப்பூருக்கு வர முடியுமா எனவும் கேட்டார். நானும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய 4 வயது மகனை அழைத்து கொண்டு திருப்பூருக்கு சென்றேன். அங்கு பார்த்தசாரதி வந்தான். அப்போது நான் அணிந்திருந்த நகைகளை அடகு கடைக்கு சென்று அடமானம் வைத்தேன். அதன் மூலமாக எனக்கு பணமும் கிடைத்தது. அந்த பணத்தை வைத்து நானும் பார்த்தசாரதியும் லாட்ஜில் ஒரு அறை எடுத்து உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு நானும் பார்த்தசாரதியும் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியும் வந்தோம். என்னுடைய நகையை அடமானம் வைத்த பணம் காலியாகும் வரை நானும் பார்த்தசாரதியும் பல இடங்களுக்கு ஊர் சுற்றியும் பல இடங்களுக்கு சென்று தங்கியும் உல்லாசமாக இருந்து வந்தோம். பார்த்தசாரதிக்கு மது அருந்தும் பழக்கமும் இருந்தது. அவரும் மது அருந்துவிட்டு என்னுடைய உல்லாசமாக இருப்பார். நானும் கணவனை பிரிந்து 5 ஆண்டுகளான இயக்கத்தின் காரணமாக அதனை நான் பெரிதாக பொருட்படுத்தவும் இல்லை. மது போதையில் அவர் வெறித்தனமாக என்னுடன் தனிமையில் இருப்பார். அது எனக்கு பிடித்தும் இருந்தது. நானும் கணவனை பிரிந்த இயக்கத்தில் அதனை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. நானும் என் குழந்தையை அழைத்து கொண்டு பார்த்தசாரதி சொல்லும் இடங்களுக்கெல்லாம் சுற்றி திரிந்து வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் நகையை அடமானம் வைத்த பணம் தீர்ந்து விட்டது. கொஞ்சம் மட்டும்தான் இருந்தது. இப்படியே நாங்கள் பல இடங்களுக்கு ஒன்றாக சுற்றி லாட்ஜில் அறை எடுத்து உல்லாசமாக இருந்தால் மீதம் கையில் இருக்கக்கூடிய பணமும் காலியாகிவிடும். அதனால் இதற்கு வேறு வழியை நாங்கள் யோசித்தோம். அப்போதுதான் பார்த்தசாரதி சொன்னான், நாம் பேசாமல் ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்று வாடகைக்கு அங்கு குடிபெயரலாமா, கணவன் மனைவி என்று சொல்லி அங்கு தங்கிக் கொள்ளலாம் எனவும் கூறினார். நானும் அவர் மீது இருந்த மோகத்தின் காரணமாக, கணவனின் பிரிந்த ஏக்கத்தின் காரணமாக அதற்கு நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். அதன் பிறகு பார்த்தசாரதி என்னை திருப்பூர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்றான். திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சிங்கப்பூர் நகர் பகுதிக்கு சென்று அங்கு வாடகைக்கு விடப்படும் என்ற ஒரு வீட்டிற்கு சென்று நாங்கள் கணவன் மனைவி எங்களுக்கு வாடகைக்கு வீடு வேண்டும் என கேட்டேன். கையில் குழந்தையுடன் இருந்ததால் அவர்கள் நாங்கள் கணவன் மனைவி என நினைத்து கொண்டு எங்களுக்கு உடனடியாக வீட்டையும் வாடகைக்கு கொடுத்து விட்டார். அதன் பிறகு அவர் கேட்ட அட்வான்ஸ் தொகையையும் கொடுத்துவிட்டு அந்த வீட்டிற்கு நாங்கள் குடிபெயர்ந்தோம். அதன் பிறகு நாங்கள் அங்கு தினமும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாங்கள் லாட்ஜுக்கும் பல இடங்களுக்கும் சென்றும் உல்லாசமாக இருந்தபோது எங்களுக்கு அதிகமாக பணமும் செலவானது. ஆனால் இப்போது நாங்கள் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கணவன் மனைவி என்று கூறிக்கொண்டு உல்லாசமாக இருந்து வருவதால் எங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் தேவைப்படுவது இல்லை. வாடகைக்கு மட்டும் கொடுத்தாலே போதும் என நாங்கள் தினமும் பலமுறை உல்லாசமாக இருந்து வந்தோம். அப்படி வீடு எடுத்து உல்லாசமாக இருக்கும்போது தான் எங்களுடைய குழந்தை எங்களுக்கு இடையராக இருப்பதாக நாங்கள் உணர்ந்தோம். அதிலும் குறிப்பாக பார்த்தசாரதி தான் என்னுடைய குழந்தை அவருக்கு இடையூறாக இருந்ததாக என்னை அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தார். நானும் அவரும் உல்லாசமாக இருந்தபோது திடீரென என்னுடைய குழந்தை வந்து இடையூறை ஏற்படுத்தும். இதனால் அவர் கடுப்பாவார். பல நேரங்களில் நானும் அவரும் உல்லாசமாக இருந்தபோது திடீரென என் குழந்தை அழுதால் நல்ல நேரத்தில் வந்து கெடுத்துட்டான் என்று என் குழந்தையை அவர் அடிக்கவும் ஆரம்பித்தார். அதனால் நான் என்னுடைய ரூமுக்கு வெளியே என் குழந்தையை வைத்துவிட்டு ரூமுக்குள் சென்று நான் அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன். அப்படி நான் குழந்தையை விட்டு பிரிந்து ரூமுக்குள் சென்று உல்லாசமாக இருக்கும்போது என்னை காணவில்லை என்று என்னுடைய குழந்தை அழ ஆரம்பித்துவிடும். அதுவும் எங்களுக்கு இடையூறாக இருந்தது. பார்த்தசாரதி என்னை திட்டவும் ஆரம்பித்தான். நீ ஏன் உன்னுடைய குழந்தையை அழைத்து வந்தாய்? உன்னுடைய அம்மாவிடமே விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? பார், நான் நல்ல மூடில் இருக்கும்போது உன்னுடைய குழந்தை அதை கெடுத்து விடுகிறது என அவன் கூறிக்கொண்டே இருந்தான். இப்படி பலமுறை நானும் அவரும் உல்லாசமாக இருக்கும்போதெல்லாம் என் குழந்தை ஏதாவது இடையூறு செய்தால் என் குழந்தையை அவர் அடிப்பதையே வழக்கமாக வைத்தும் இருந்தார். இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது. நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் பார்த்தசாரதி மது போதையில் வந்து என்னுடன் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார்.
அந்த சமயத்தில் திடீரென குழந்தை வாந்தி எடுத்து விட்டது. உடனே நான், கொஞ்சம் பொறுங்கள், வாந்தி எடுத்து விட்டது, அதனால் நான் குழந்தையை கழுவி விட்டு வருகிறேன், அந்த வாந்தி எடுத்த இடத்தையும் சுத்தம் செய்து விட்டு வருகிறேன் என பார்த்தசாரதியிடம் சொன்னேன். ஆனால் அவரோ, இல்லை இல்லை போகாதே, கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போ, பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். ஆனால் நானோ, குழந்தையை பாருங்கள், ட்ரெஸ் முழுவதும் வாந்தியாக இருக்கிறது, நான் கழுவி அதை சுத்தம் செய்துவிட்டு வருகிறேன் என கூறினேன். இதனால் பார்த்தசாரதிக்கு என் மீது கடுமையான கோபமும் ஏற்பட்டது. நான் பாத்ரூமுக்கு சென்று தண்ணி எடுத்து வருவதற்குள் அவர் என்னுடைய குழந்தையை கடுமையாக அடித்தார். நானும் ஓடிச் சென்று, வேண்டாம், அடிக்காதீர்கள், என் குழந்தையை அடிக்காதீர்கள் என தடுத்தேன். அவர் என்னுடன் உல்லாசமாக இருக்க முடியாத ஆத்திரத்தில், மேலும் மது போதையில் இருந்ததால் என்னையே அவர் அடிக்கவும் ஆரம்பித்தார். என்னுடைய கழுத்தை நிறுத்தி என்னை கொலை செய்யவும் முயன்றார். நான் அதனை தடுத்து விட்டேன். அதன் பிறகு அவர் என்னுடைய குழந்தையை பலமாக அடித்தார். என்னுடைய குழந்தையின் தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது. இதனால் என்னுடைய குழந்தை அலறி துடித்து கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிவிட்டது. இதனால் பதறிப்போன பார்த்தசாரதியும் நானும் மயங்கி கிடந்த சுயநினைவு இல்லாமல் இருந்த என்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கு என்னுடைய குழந்தை வலிக்கு விழுந்து காயம் ஏற்பட்டதால் சுயநினைவை இழந்துவிட்டதாக கூறி நாங்கள் அனுமதித்தோம். அங்கு என்னுடைய குழந்தைக்கு தீவிரமான சிகிச்சையும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அங்கு தீவிரமான சிகிச்சை அளித்த போதிலும் என்னுடைய குழந்தையான பனர்வேல் ராஜன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்துவிட்டான். அப்போதுதான் என்னுடைய குழந்தையின் உடலை டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது என்னுடைய குழந்தையின் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக இது குறித்து போலீசார் கோவை அரசு ஆஸ்பத்திரியிலிருந்து மங்கலம் போலீசாருக்கு இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அறிந்த மங்கலம் போலீசாரும் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் இறந்த எங்களுடைய குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு என்னையும் பார்த்தசாரதியும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணையை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில்தான் பார்த்தசாரதி தன்னுடைய திருமணத்தை மீறிய உறவு குறித்து போலீசாரிடம் தெரிவித்தார். அதன் பிறகு எங்களுடைய தகாத உறவுக்கு இந்த குழந்தை இடையராக இருந்ததால் தான் அதை அடித்ததாகவும் தலையில் அடித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக தான் அந்த குழந்தை விழுந்து விட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். எனக்கும் அந்த குழந்தையின் தாயான திவ்யாவுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் பழக்கம் ஏற்பட்டது. நான் என்னுடைய மனைவியை பிரிந்து 4 ஆண்டுகளாக தவித்து வந்தேன். திவ்யாவும் அவருடைய கணவனை பிரிந்து 5 ஆண்டுகளாக தவித்து வந்தால், இதனால் எங்கள் இருவருக்குமே உடல் சுகம் தேவைப்பட்டதால் நாங்கள் இருவரும் சேர்ந்து திருப்பூருக்கு வந்து திவ்யாவுடைய நகையை அடமானம் வைத்து அதில் கிடைத்த பணத்தில் வைத்து நாங்கள் லாட்ஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்து வந்தோம். அதன் பிறகு எங்களுடைய கையில் இருந்த பணம் தீர்ந்து விட்டதால் நாங்கள் வாடகைக்கு கணவன் மனைவி என்று கூறிக்கொண்டு ஒரு வீட்டை எடுத்து அங்கு நாங்கள் ஜாலியாக இருந்து வந்தோம். அந்த சமயத்தில் தான் இந்த குழந்தை எங்களுக்கு தொடர்ந்து இடையூறை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சம்பவத்தன்று நானும் மதுபோதையில் இருந்தேன். நான் உல்லாசமாக இருந்தபோது அந்த குழந்தை வாந்தி எடுத்து எனக்கு இடையூறை ஏற்படுத்தியது. இதனால் திவ்யா உடனடியாக கட்டிலிருந்து எழுந்து சென்றால் இது எனக்கு பெருத்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. நானும் உல்லாசமாக இருந்துவிட்டு அதன் பிறகு செல் என்று நான் திவ்யாவிடம் சொன்னேன். ஆனால் திவ்யாவோ, இல்லை, வாந்தி எடுத்து விட்டான், ட்ரெஸ் முழுவதும் வாந்தியாக இருக்கிறது, அதை நான் உடனே சுத்தம் செய்ய வேண்டும், இல்லைனால் குழந்தைக்கு ஒத்துக்காது, குழந்தைக்கு ஏதாவது காய்ச்சல் ஏதாவது வந்துவிடும், அதனால் நான் சுத்தம் செய்துவிட்டு வருகிறேன் என சென்று விட்டால், இதனால் நான் ஆத்திரத்தில் அந்த குழந்தையை அடித்தேன், அந்த குழந்தை இறந்து விட்டது என அவர் வாக்குமூலமாக அளித்தார். இதையடுத்து போலீசார் உடனடியாக பார்த்தசாரதியை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். என்னையும் பெண்கள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.